எனக்கு எங்கள் அம்மா ஸ்டைலில் ரொம்பவே குயிக்காக செய்கிற ஒரு வெஜிடபிள் புலாவ் பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். நார்மலாக இதை வந்து நாங்கள் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்வோம். இந்த வாட்டி வந்து பாஸ்மதி அரிசியில் ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அது நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஊறட்டும். இதுக்கு வெஜிடபிளாக வந்து நான் உருளைக்கிழங்கு, கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ போட்டுக்கலாம். அதெல்லாம் அவங்களோட விருப்பம். எனக்கு இந்த 3 காய் தான் இருந்தது. சரி, இதை மட்டும் போட்டுக்கலான்ட்டு இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக குக்கரில் தான் செய்ய போகிறோன்றனால டைரெக்டாக இதிலே தாளிச்சிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே இருக்கட்டும். அது சுட்டதுக்கப்புறமா அந்த பட்டை பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். முழுசாக இருந்தாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். கூடவே நல்லா பெருசாக இருக்கிற வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 வெங்காயமும் 4-5 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு குழஞ்சதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக ஒரு வதக்கிடலாம். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அது வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 2.5 கிளாஸ் பாஸ்மதி சேர்த்துருக்கேன். 1க்கு 1.5 அளவுக்கு மொத்தமாக 3.25 அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உப்பு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டுக்கலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு. சில பேருக்கு ஒரு விசில் செட் ஆகும், சில குக்கரில் 2. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் 2 போதும். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பரை வந்து நல்லா அப்படியே மேலாக்கா தூவி விட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக லைட்டாக அப்படியே நெய்யை ஊற்றிட்டு மேலே வந்து கார்னிஷிங் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒட்டையாமல் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பரான கமன்னு ஒயிட் புலாவ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, கன்ஃபார்மாக உப்பு மட்டும் லைட்டாக செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டா லைட்டாக அதை டேஸ்ட்டு கம்மி பண்ண மாதிரி இருந்தது. உப்பு மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஒயிட் புலாவ் பிடிக்குமா, இல்லைனா அந்த கலராக இருக்கிற வெஜிடபிள் புலாவ் தான் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக சுட சுட சாப்பிட்டாச்சு.